ஒரே ஒரு மேட்டர் சொல்லிட்டு இந்த காணொலியத்தோட முடிச்சுக்கிறேன். செருப்பு திரும்பவும் என்ன பண்ண எவ்வளவு 1000 கிலோமீட்டர் எல்லாம் சுத்தினேன். அப்படியே தமிழ்நாட்டுல பார்க்கும்போது பாத்தீங்கன்னா சில கிராமத்துல பசங்கெல்லாம் காலில் செருப்பு போடாம போயிருந்தாங்க. அப்படியே யோசனை பண்ணேன், கிராமத்துலாம் வயல்லாம் விளையுது இல்லைங்களா, அதனால பொன் வளையம் பூமி, அதனாலதான் அவங்க எல்லாம் செருப்பு போடல. பட் இருந்தாலும் இந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா நகரத்துல இருந்தோ இல்ல பல ஊர்ல இருந்தோ வேலை நிமித்தமா அந்தந்த கிராமத்துக்கு போகும்போது சில இடத்துல எல்லாம் கேலாம் எச்செல்லாம் துப்பிடுறாங்க, எல்லாம் ஆகுது. இதனால கிருமிங்களாம் நிறைய பசங்க நடக்கும் போது அந்த கால் பாதம் வழியா அந்த ஜேர்ம்ஸ் எல்லாம் கிருமிகளாம் ஏறிக்க போகுது. இதனால அரசே முன் பள்ளிகள்ல செருப்பை பிள்ளைகளுக்கு கொடுத்தாங்கன்னா அது பயனுள்ளதா இருக்கும். இதன் மூலியமா எல்லாருமே செருப்பு போட்டுன்னு வருவாங்க, காலனி போட்டுட்டு பள்ளிக்கு செல்வாங்க அப்படின்ற என்னோட கருத்தை ஃபுல்லா எழுதி நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட், அப்போ டாக்டர் ஜெயலலிதா அவர்கள் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு வந்தாங்க. நான் எழுதி போட்ட உடனே அவங்க பார்த்துட்டு என்ன பண்ணிருக்காங்க, 90 கோடி ரூபாய் சாங்ஷன் பண்ணி எல்லா ஸ்கூல்லயும் செருப்பு வந்துச்சு. அதை நான் அவங்களுக்கு போடுறதுக்கு முன்னாடி எங்க அம்மா கிட்ட முதல்ல காட்டினேன், என்னோட அம்மா கிட்ட. அம்மா இந்த மாதிரி நான் சிஎம் இந்த மாதிரி செருப்பெல்லாம் எல்லாருக்கும் கொடுக்க சொல்லி சொல்றேன். எங்க அம்மா என்ன திட்டினாங்க, ஏடா ஒரு சீஃப் மினிஸ்டர் போயிட்டு செருப்பு கொடு ஸ்கூல்லன்னு சொல்லிட்டு உனக்கு வேற வேலை இல்லையான்னு என்ன திட்டினாங்க. நான் என்ன தெரியுமா சொன்னேன், இல்லம்மா எனக்கு இது மாதிரி தோணுச்சு, இந்த மாதிரி எழுதி போடுறேன், அவங்களுக்கு அது சரின்னு பட்டதுன்னா அவங்க செய்ய போறாங்க, பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன். நான் உடனே நான் ஒன்றும் பண்ணல, ரெஜிஸ்டர் போஸ்ட் தான் எடுத்தேன், அவங்க கையிலலாம் போயெல்லாம் கொடுக்கல. ரெஜிஸ்டர் போஸ்ட்ல போட்டு இமெயில்ல போட்டு நான் பாட்டு கம்முன்னு உக்காந்தேன். பார்த்தா அந்த செருப்பும் எல்லா ஸ்கூல்லையும் கொடுத்தாங்க. ஆனா அதுக்கப்புறம் ஒரு சில வருடங்களுக்கு அப்புறமா நான் அதே மாதிரி சர்வே எடுக்கும்போது எல்லாருக்கும் செருப்புலாம் வந்துச்சா இப்போ ஸ்கூல்ல அப்படின்னு ஒரு கிராமத்துல கேட்டேன். அப்ப அங்க இருக்க பிள்ளைகள்லாம் என்ன சொன்னாங்க, இல்ல அங்கிள் எல்லாம் வருது, ஆனா சைஸ் தான் டிஃப்ரெண்டா வருது. எனக்கு 7ஆம் நம்பர் 9ஆம் நம்பர் கொடுக்குறாங்க, ஒருத்தர் 6ஆம் நம்பருக்கு 8ஆம் நம்பர் தராங்க. நான் கேட்டேன், ஸ்கூல்ல டீச்சரை கேட்கக்கூடாதுன்னா அந்த டீச்சர் என்ன சொன்னாரா, எந்த ஸ்கூல் எந்த ஊருன்னு எனக்கு இப்ப மறந்து போச்சுங்க, வச்சுக்காதுங்க. அவர் என்ன சொன்னாரா, ஏண்டா ஓசியில தானே வருது போட்டிக்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது நியாயம் இல்லை. அது என்ன பண்ணலாம்னா, இப்போ ஒரு செருப்பு கடையில பாத்தீங்கன்னா ஒரு 100 செருப்போ இல்ல ஒரு 50 செருப்போ தான் ஒரு நாளைக்கு விற்கும். பட் ஆனா ஒரே பெரிய கம்பெனிக்கு பெரிய டெண்டர் கொடுப்பீங்க எல்லா ஸ்கூல் தான் சேர்த்து. அப்படி இருக்கும்போது அவருக்கு எவ்வளவு பெரிய பிசினஸ் கிடைக்கும். அவர் அந்தந்த பிள்ளைகளுக்கு என்னென்ன சைஸோ என்னென்ன கிளாஸ்ல அதை கரெக்டா நோட் பண்ணி அதை கொடுக்கணும். அதை நீங்க இப்ப திருப்பி காலனி யாருக்காவது கொடுக்குற மாதிரி இருந்தீங்கன்னா அதை